இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சமூகத்தின் இட ஒதுக்கீட்டிற்காக மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும். அதை பற்றி உளவுத்துறை ஒரு விரிவான அறிக்கையை ஆளுகின்ற கட்சியின் தலைமைக்கு அனுப்பியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த 4-5 தினங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் பூத்த அருள்மொழி, மாநில செயலாளர் சேலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி உள்ளிட்ட வன்னியர் சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்து பேசியிருக்கிறார். வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும், இந்த போராட்டத்தின் மூலம் என்னுடைய காலத்திலேயே வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடை பெற்று தர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை பற்றி டாக்டர் ஐயாவை சந்தித்த முக்கிய பிரமுகர்களிடம் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். அதற்கேற்றாற்போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தின் சோழ மண்டல மாநாடு வெகு விரைவில் கும்பகோணத்தில் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் வன்னியர் சங்கத்தின் சித்திரை முழுநிலவு பெருவிழா இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி நடக்கும் என்று ஏற்கனவே வன்னியர் சங்கம் அறிவித்துவிட்டது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு நீதிமன்ற தீர்ப்பால் இன்றைக்கு அமுலில் இல்லை. அமுலில் இல்லாத இடஒதுக்கீட்டை நான் தான் கொடுத்தேன் என்றெல்லாம் அதிமுக உரிமை கொண்டாடி கொண்டு இருப்பது ஒரு பக்கம். 3 ஆண்டுகள் கடந்தும் திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமே வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, வேறு எந்த சமூகத்திற்கும் உள் இட ஒதுக்கீட்டை மாநிலத்தை ஆளுகின்ற அரசு கொடுக்கலாம் என்று சொல்லியதற்கு பிறகும் திமுக அரசு தொடர்ந்து வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இதன் முதல் கட்டமாக அரசு அலுவலகங்கள் முன்னால் சென்ற மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 10.5% இடஒதுக்கீட்டையாவது உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை திமுக அரசு கைது செய்து மாலை அவர்களை 5-6 மணிக்கு விடுவிப்பதற்கு பதிலாக அன்று இரவு 9-10 மணிக்குத்தான் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆர்ப்பாட்டம் செய்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிர்வாகிகள் பிரமுகர்களை திமுக அரசு விடுதலை செய்தது. அந்த அளவிற்கு சர்வாதிகார நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அழைத்து பலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய காலத்திலேயே இடஒதுக்கீட்டை வாங்கியாக வேண்டும், வன்னியர்களுக்கு மட்டுமல்ல மற்ற சமூகங்களுக்கும் இடஒதுக்கீட்டிற்காக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். போராட்டத்தை நடத்தியாக வேண்டும், என்னுடைய காலத்திலேயே இடஒதுக்கீடை பெற்றாக வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் முக்கிய பிரமுகர்களிடம் சொல்லியிருப்பதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஊடகங்கள் பாண்டிச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழுவில் நடந்த ஒரு சிறு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களோ பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளோ கவலைப்படவில்லை. காரணம், அது ஒரு சிறு பிரச்சனை, அது ஐயாவிற்கும் மகனுக்கும் இடையிலே இருந்த பிரச்சனை, அது வெகு விரைவில் தீர்க்கப்பட்டு விடும். ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் இடஒதுக்கீட்டை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவும் துவக்கிவிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் துவக்கியிருக்கிறார். பனையூரிலே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கூடிய விரைவில் பெற்றே ஆக வேண்டும், அதற்கான போராட்ட களத்திற்கு நாம் தயாராக வேண்டும், போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்றுதான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள். வெகு விரைவில் போராட்டத்திற்கான அறிவிப்பு வரலாம் என்று உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை ஆளுகின்ற கட்சிக்கு கொடுத்திருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.